ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டைட்டில் அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணலாம். இதை எலமெண்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ளேசஸில் எலமெண்ட்னு சர்ச் பண்ணி இதில் இதை அப்ளை பண்ணலாம். இந்த சாலிட் மேலே ஒரு டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் பண்ணி அதை ஐடியான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எலமெண்ட்டில் கஸ்டம் லேயர்ஸில் கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்கில் இந்த ஐடியாங்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கேமராவை க்ரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணலாம். இதை 1080 வித் 1080க்கு மாற்றிக்கிட்டு இதை டிஃப்யூஸ்னு மாற்றிக்கலாம். எஃபெக்ட்ஸ் அண்ட் பீசஸில் ஃப்ராக்டல் நாய்ஸஸ் லேயரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பிளாக்குக்கு மாற்றிட்டு காம்ப்ளெக்சிட்டி 4 வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் யூனிஃபார்ம் ஸ்கேலிங் எடுத்து விட்டுட்டு ஹைட்டை மட்டும் இந்த மாதிரி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட கான்ட்ராஸ்ட்டை கூட்டிக்கலாம். பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். எவல்யூஷனில் ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணுறேன். இங்கே விகிள் 0.5, 316 மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த லேயரை ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கலாம். இதை டிஃப்யூஸ்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி நான் இந்த லேயரில் போட்டுக்கிறேன். நீங்கள் ப்ரீ கம்போஸ் பண்ணும்போது மூவ் ஆல் தி ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல கொடுக்க மறந்துட்டேன். அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டம் லேயர்ஸில் கஸ்டம் டெக்ஸ்டர் மேப்ஸில் போய் இந்த டிஃப்யூஸ் லேயர் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு நியூ கேமரா க்ரியேட் பண்ணிக்கலாம். 24mm 2 கேமரா. இங்கே ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இதை கண்ட்ரோல்னு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேமராவை இந்த கண்ட்ரோலுக்கு பேரண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோலை 3D லேயரை மாற்றிக்கோங்க. வேறு பொசிஷனை 0 ஆக்கிக்கலாம். ஸோ தட் கண்ட்ரோலும் கேமராவும் ஒரே பொசிஷனில் இருக்கும். இந்த கண்ட்ரோலில் ஒரு கலர் கண்ட்ரோலர் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இதை ஃபாக் கலர்னு மாற்றிக்கலாம். எலமெண்ட்டில் 2 செட்டிங்ஸில் ஃபாகில் எனேபிள் ஃபாக் செக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு ஃபாக் கலரை ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நியூ சாலிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை பிஜின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு ஃபில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாலிட் செட்டிங்ஸில் இதை நான் 1920 மாற்றிக்கிறேன். இங்கே இந்த ஃபாக் கலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷனில் போய் கர்வ்ஸை இந்த லேயருக்கு அப்ளை பண்ணுறேன். இதை நான் இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்ம ஃபாக் கலர் மாற்றினா பிஜி கலரும் எலமெண்ட்டில் இருக்கிற ஃபாகும் சேஞ்ச் ஆகும் ஒரே நேரத்தில். எக்ஸப்ட் பிஜியோட சாலிட் லேயருக்கு மட்டும் நம்ம ஒரு கர்வ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் எலமெண்ட்குள்ளே போய்க்கிறேன். எலமெண்ட்குள்ளே போய் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் டிஃப்யூஸை அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் சிலிண்டர் Z ஓரியன்டட் மாற்றிக்கிறேன் டெக்ஸ்டர் மேப்பிங்கில். அதுக்கப்புறம் குரூப் 1க்கு வந்துக்கலாம். இங்கே நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். இதை குரூப் 2 மாற்றிக்கலாம்.
பெவல் காப்பீஸ் 3ன்னு மாற்றிக்கிறேன். பெவல் 2ஐயும் 3ஐயும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு பெவல் 1ல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதோட எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூ 2ஆக மாற்றிக்கலாம். எக்ஸ்பேண்ட் எட்ஜஸில் -0.5 கொடுத்துக்கிறேன். பெவல் கர்வை 0 ஆக்கிக்கலாம். அடுத்தது பெவல் 2. பெவல் 2ல் எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூவை 0.07 மாற்றிட்டு இசட் ஆஃப்செட்டை நான் யூஸ் பண்ணி நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். இதோட கிளாஸினஸை 85க்கு மாற்றிக்கலாம். இதோட ரிஃப்ளெக்டிவிட்டியோட கலரை இந்த மாதிரி ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். த்ரீ அண்ட் டூன்னு மாற்றிக்கலாம். நம்மளோட தேர்ட் பவுலில் கிளாஸ் பவுலை ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூவை கம்மி பண்ணிவிட்டு பெவல் சைஸ் 3ன்னு மாற்றிக்கலாம். பெவல் டெப்த்தை 0.43ன்னு மாற்றிக்கிட்டு ஜி ஆஃப்செட்டில் இதை இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். எக்ஸ்பேண்ட் எட்ஜஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். -2க்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட டிஃப்யூஸ் கலரை ஃபுல் பிளாக்குக்கு மாற்றிக்கிட்டு ரிஃப்ளெக்டிவிட்டியை ஃபுல்லாக 100க்கு வச்சுக்கிறேன். இதை இந்த மாதிரி டார்க் க்ரேக்கு மாற்றிக்கிறேன். ரிஃப்ராக்ஷனை 25%க்கு மாற்றிக்கலாம். டிஸ்டார்ஷனை 1.3க்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது அட்வான்ஸில் பிளெண்ட் மோட ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ தட் எனக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எனக்கு இருக்கும் இது. ஸோ இதனோட ஃபோர்ஸ் ஒப்பாசிட்டியை 75%க்கு வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அது தெரியும். லெட்ஸ் கிளிக் ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி கஸ்டம் UW செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குரூப் 1ல் பார்ட்டிகல் ரெப்ளிகேட்டரை 3D கிட்டாக மாற்றிக்கலாம். ரெப்ளிகேட்டர் ஷேப்பை. அதே மாதிரி கிரிட் சைஸை இசட்டை 8க்கு மாற்றிட்டு எக்ஸ் ஸ்கேலை 0.4க்கும் ஒய் ஸ்கேலை 0.4க்கும் மாற்றிக்கலாம். ஸோ நான் ஷேப் ஸ்கேலை 150க்கு வச்சுருக்கேன். ஸோ நான் கேமராவை நான் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி கேமராவை இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கேமராவும் கண்ட்ரோலும் ஒரே பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் எலமெண்ட் லேயருக்கு போய்க்கிறேன். குரூப் 2க்கு போகிறேன். அதான் நம்மளோட டெக்ஸ்ட் லேயர். இங்கே நான் ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதை நான் டைட்டில்னு மாற்றிக்கிறேன். டைட்டில் கண்ட்ரோல்னு. இதை நான் மெயின் கண்ட்ரோல்னு மாற்றிக்கிறேன். ஸோ நான் மெயின் கண்ட்ரோலில் நான் இந்த மாதிரி நான் மூவ் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம கேமரா அட்ஜஸ்ட் ஆகும் இது வழியாக. ஸோ நான் டைட்டில் கண்ட்ரோலை இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். அதோட ஒய் ஆக்சிஸில் இப்படி நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இதோடைய பொசிஷனை செப்பரேட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் ரொட்டேஷனில் நான் ஒரு 2 கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். யூ ப்ரெஸ் பண்ணி இதை ரிவியல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது ஸ்டார்டிங் பொசிஷனில் எக்ஸ் ரொட்டேஷனை சம்திங் லைக் 90 டிகிரிக்கு மாற்றிக்கலாம். ஒய் ரொட்டேஷனும் 90க்கு மாற்றிக்கலாம். ஸோ இதோடைய எண்ணில் இதை நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன் 5 செகண்ட் மார்க்கில்.
ஸோ நான் இதை -30க்கு மாற்றிக்கிறேன். நான் இதோட Z பொசிஷனை லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். Y பொசிஷனையும் லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் கண்ட்ரோல்ஸ்க்கும் செப்பரேட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு X தனியாக ஒய் தனியாக Z தனியாக இருக்கிற மாதிரி. ஸோ நான் Z பொசிஷனை இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ சேப் ஸ்கேலை நான் இந்த மாதிரி 200க்கு மாற்றிக்கிறேன். ஸோ தட் என்னோடய கிரிட்ஸ் வந்து இந்த மாதிரி பெருசாயிரும். ஸோ தட் எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் நடுவில். ஸோ இங்கே சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபாகுக்கு போய் ஃபாகோட ஸ்டார்ட் டிஸ்டன்ஸை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட கிரிட்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபாக் என்டர் ஆகுது. அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாக் ரேஞ்சு நீங்கள் மாற்றுறப்போ இந்த மாதிரி அந்த ஃபாக் வந்து இந்த மாதிரி நம்மளோட எலமெண்ட்டோட அரேக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல எஃபெக்டை க்ரியேட் பண்ணும், ஒரு டெப்த்து எஃபெக்டை. ஸோ நான் மெயின் கண்ட்ரோல் இந்த மாதிரி நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் 5 செகண்ட் மார்க்கில். டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். தென் ஒரு லைட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நான் மெயின் பேக் லைட்னு மாற்றிக்கிறேன். நான் ரெட் கலரில் மாற்றிக்கிட்டு இதோட இன்டென்சிட்டியை 1500க்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் கஸ்டம் லேயரில் இந்த மாதிரி நான் திருப்பிக்கிறேன் கேமராவை. ஸோ இதை லைட்டோட பொசிஷன் இந்த மாதிரி பேக்குக்கு கொண்டு போய்க்கலாம் பின்னாடி இருக்கிற மாதிரி. ஸோ தட் பின்னாடி வந்து ஒரு ரெட் கலர் லைட் சோர்ஸ் வர மாதிரி. எலமெண்ட்குள்ளே இந்த மாதிரி க்ளோவை எனேபிள் பண்ணிக்கலாம். இதோட இன்டென்சிட்டியை 0.6க்கு மாற்றிக்கிறேன். த்ரெஷோல்டை 0.45க்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம த்ரெஷோல்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த க்ளோவோட இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளோ ரீஜன் வரணும் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ க்ளோ எல்லா இடத்துலையும் க்ளோ ஆகாமல் சில இடத்துல மட்டும் க்ளோ ஆகும். ஜென்ரேட் ஃபில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்லை நான் டாப்புக்கு மூவ் பண்ணிக்கிட்டு ஃப்ராக்டலில் பிளெண்டிங் மோடில் நான் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரெட்டை சம்திங் லைக் ப்ளூயிஷ் கலருக்கு மாற்றிக்கலாம். ஸோ தட் நம்மளோட கிரிட்ஸோட கலர் மாறும் இப்படி பண்ணும்போது. சீன் செட்டப்புக்குள்ளே திரும்ப போய் இதோட கிளாஸினஸை நான் 0க்கு மாற்றிக்கிறேன். ஸோ நான் க்ளோ டின்ட்டை இந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கலருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ தட் ஒரு ப்ளூ லைட் நம்மளோட எலமெண்ட் அந்த கிரிட் அரேலேருந்து வர்ற மாதிரி. ஸோ நான் இங்கே ஒரு புதுசாக ஒரு லைட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேமராவை ஓப்பன் பண்ணி கேமராவை டபுள் கிளிக் பண்ணி அதோட டெப்த் ஆஃப் ஃபீல்டை எனேபிள் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதோடைய ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்பச்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பிளர் லெவலை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல இருக்க கீ ஃப்ரேம் டெலிட் பண்ணிட்டு இங்கே நான் 2 கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த கீ ஃப்ரேம்ஸை நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ தட் என்ன மாதிரி எஃபெக்ட்னா டக்குன்னு அது ரொட்டேட் ஆகிட்டு மெதுவாக ரொட்டேட் ஆகணும். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் மெதுவாக ரொட்டேட் ஆகிற மாதிரி அந்த எஃபெக்ட்டுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் Z பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம் மெயின் கண்ட்ரோலில்.
அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய்லையும் கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷனில் ஸோ ஷேப்போட எக்ஸ்கேல நான் 0.4க்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் டைட்டில் கண்ட்ரோலை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். மெயின் கண்ட்ரோலை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன், அதாவது ஸ்டார்டிங் பொசிஷனில். ஸோ ரிசர்ட் பொசிஷனில் நம்ம ஆல்ரெடி கீ ஃப்ரேம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி இதையும் நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்யூஸில் இந்த மாதிரி ஒரு ஒப்பாசிட்டி கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்டார்டிங்கில் அது வந்து இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை சேக்குன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஸ்டார்ட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேமும் யூ ரிவீல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேமும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி விக்லருக்குள்ளே போய்க்கலாம். விக்லரில் இதை வந்து ஜாக்கெட்டுக்கு மாற்றிக்கிட்டு இதோட மேக்னிடியூடை 15க்கு மாற்றிக்கலாம். ஃப்ரீக்வன்சியை 10க்கு மாற்றிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டைலைஸில் மோஷன் டைலில் அப்ளை பண்ணிக்கலாம். மிரர் அட்ஜஸ்ட் கொடுத்து 115 மாற்றிக்கலாம். இதை நான் டாப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை கேமராவோட ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 5 செகண்ட் மூவ் பண்ணிவிட்டு இதோடைய ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை நான் மாற்றிக்கிறேன். ஸோ டைட்டிலில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் சீன் செட்டப்புக்குள்ளே போய்க்கிறேன். போய்ட்டு பேஸ் லேயருக்கு போய்க்கிறேன். இதோட இன்டென்சிட்டியை இதோட ரிஃப்ளெக்டிவிட்டி கலரை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் ஜி ஆஃப்செட்டில் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளாஸோட ஜி ஆஃப்செட்டை ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரண்ட் லைட்னு மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதை குரூப் ஒன்று டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஒய் ஸ்கேலை 0.53க்கு மாற்றிக்கலாம். எக்ஸ் ஸ்கேலை 0.43க்கு மாற்றிக்கிறேன். இதோடைய ஒப்பாசிட்டி இன்டென்சிட்டியை நான் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரண்ட் லைட்டை எல்லா ஃப்ரண்ட் லைட்டையும் 1500 2000க்குள்ளே மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வேல்யூ 2000க்குள்ளே வச்சா இந்த இஷ்யூ வராது. ஸோ நீங்கள் லைட்டாக பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராடியன்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஒரு லைட்டை டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். இதோட இன்டென்சிட்டியை 500க்கு மாற்றிருக்கேன். Let's enable group 1. பார்ட்டிகல் சைஸை நான் 15க்கு மாற்றிக்கிறேன். டைட்டில் கண்ட்ரோலில் போய் ஒய் பொசிஷனை ஸ்லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 6 லேயர்ஸையும் நான் டைட்டில் கண்ட்ரோலுக்கு பேரண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டிலோட எட்ஜஸில் இந்த மாதிரி ரெட் கலர் லைட் தெரியறதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெட் லைட் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து லைட் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஜியில் இந்த மாதிரி ஒரு ஃபில்லை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஃபில்லில் போய் கம்பாசிட்டிங் ஆப்ஷன்ஸில் மாஸ்க் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ஃபில்லில் இந்த மாஸ்க் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபில்லில் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ தட் அந்த மாஸ்கில் மட்டும்தான் அந்த ஃபில் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபெதர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில் டூவில் போய் கம்பாசிட்டிங்கில் மாஸ்க் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கலரை இந்த மாதிரி ஒரு பிரைட் சயன் கலருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய ஃபெதர் வேல்யூ 800க்கு மாற்றிக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு ஃபாகி எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ஒரே லேயரில் வச்சுருக்கேன். ஸோ தட் இங்கே ஒரு பேக்லேருந்து ஒரு ப்ளூ லைட்டும் ரைட் சைட்லேருந்து ரெட் லைட்டும் வர மாதிரி ஒரு எஃபெக்ட்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஃப்ராக்டல் நாய்ஸை டூப்ளிகேட் பண்ணி அதை நான் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் ரெண்டு மூணு லேயர் இருக்கிற மாதிரி இருக்குந்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதோடைய ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கான்ட்ராஸ்ட்டை இந்த மாதிரி கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ இதுக்கும் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த போர்ஷனில் மட்டும் இது இருக்கிற மாதிரி. அதே நான் கம்பாசிட்டிங் ஆப்ஷன்ஸில் போய் அந்த மாஸ்க்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபெதர் இதோட மாஸ்க் பார்த்து இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ரேண்டம்னஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்.
So that's the end of our video. Thank you for watching.